visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம். இந்த வெப்சைட்டில் எந்த கோயில், சின்ன கோயில் பெரிய கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த visittemples.comல நம்ம போட்டால் அதை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே கூகுள் முதல் பக்கத்தில் அது வெளிவந்துடும். இங்கே நம்ம visittemples.com மூலமாக வேலூர் மாவட்டத்தில் விரிஞ்சிபுரத்தோட வடபகுதியில் இருக்கிற வட விரிஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ கண்ணூர் அம்மன் கோயிலை பற்றி சொல்ல போகிறோம். விரிஞ்சிபுரத்திலிருந்து கொத்தமங்கலம் போகும் சாலையோட வலதுகை பக்கத்தில் இந்த கண்ணூர் அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. கண்ணூர் அம்மன் தான் இந்த கோயிலோட மூலவர். அதாவது பிரதான சன்னதியில் கண்ணூர் அம்மனோட விக்கிரகம் தான் இருக்குது. அது கருப்பு வண்ண விக்கிரகம். இந்த மூலவர் சன்னதியில் இருக்கிற கண்ணூர் அம்மன் விக்கிரகம் இவங்களே தயார் செஞ்ச விக்கிரகம். சுயம்புவாக கிடச்ச விக்கிரகம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே வச்சுருக்கா. மூலவர் சன்னதி நன்னா கட்டியிருக்கா. உள்பக்கம்லாம் டைல்ஸ்லாம் வச்சுருக்கு. மூலவரை பார்த்த வண்ணம் ஒரு சிம்ம வாகனமும் பலிபீடமும் இருக்குது. சிம்ம வாகனம் பலிபீடத்தை அடுத்து ஒரு திரிசூலத்தை நட்டு வச்சுருக்கா மூலவர் சன்னதிக்கு எதிராக. பக்கத்தில் இருக்கிற அரச மரம் மற்றும் வேப்ப மரம் இணைஞ்சிருக்கு. அதுக்கு கீழே தான் அந்த சுயம்பு கண்ணூர் அம்மனோட விக்கிரகம் இருக்குது. இந்த மூலவரான கண்ணூர் அம்மன் சன்னதிக்கு எதிர்ப்புறமாக 3 கல் நட்டு அதில் மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சு வழிபடுறாங்க. இதை இவங்க அந்த ஊர் கிராம முனீஸ்வரனாக வழிபடுறாங்க. இந்த முனீஸ்வரனுக்கு மிகுந்த மரியாதை செலுத்துறதோடு இல்லாமல் தங்கள் குழந்தைகளுக்கு இங்கே தான் முடி இறக்கிறதும் முடி காணிக்கை செலுத்துறதும் காது குத்துற நிகழ்ச்சியெல்லாம் இங்கே தான் நடத்துகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அரச மரமும் வேப்ப மரமும் இணைஞ்சிருக்குன்னு. அதை சுற்றி ஒரு சின்ன மதில் சுவர், ஒரு இடுப்பளவுக்கு ஒரு மதில் சுவர் இருக்குது. மேற்கூரை கிடையாது. அந்த இரு மரங்களையும் இணைஞ்ச மாதிரி ஒரு புடவையை கட்டியிருக்காங்க. அதுக்கு நாகர் சிலை இருக்குது. இங்கே தான் அந்த சுயம்புவாக கிடச்ச கண்ணூரவன் விக்கிரகமும் இருக்குது. இதன் அருகிலேயே ஒரு புத்து இருக்குது. இந்த புத்துவும் இவங்க தெய்வமாக நினச்சி வழிபடுறாங்க. தடைபடும் திருமணங்களுக்காகவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவாளும் இந்த கோயிலில் வேண்டிண்டா அவளுக்கு விரைவில் திருமணமும் நடக்கும், குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. கண்ணூர் அம்மனுக்கு ஆடி மாதத்தில் திருவிழா நடத்துகிறாங்க. இது ஒரு வாரம் நடக்கிற திருவிழா. கிராமமே அப்போ ரொம்ப கோலாகலமாக இருக்கும். கோயில் வளாகத்துக்குள்ளேயே கோயிலுக்காக ஒரு சின்ன தேர், டெம்பிள் சேரியட்வாங்க, அது ஒரு மூலையில் இருக்குது. கோவில் உள்ளே கோவிலுக்கான ஒரு நிர்வாக அலுவலகமும் இயங்கி வருது. இந்த கோயிலுக்கு ஒரு காம்பவுண்ட் வாலும் பெயர் பலகை இருக்குது. கோயில் உள்ளே நுழையும் போதே வலக்கை பக்கத்தில் ஒரு டிண்டு ரூஃபிங், ஒரு தகர ரூஃபிங் போட்டு அதுக்கு கீழே கோவில் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகளும் நடத்துமாறு அமைச்சிருக்கா. இங்கே ஒரு 50 பேர் 100 பேர் தாராளமாக உட்காரலாம். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.